இது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நிறைய நினைப்போம். ஆனா மறுபடியும் செஞ்சுட்டே தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டீ ஸ்டாப் பண்ணிடணும். எல்லாரும் சொல்றாங்க, நம்மளுக்கும் தெரியுது ரொம்ப கேஸ்ட்ரிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஆனா ஸ்டாப் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அந்த நேரத்துக்கு கரெக்டா தலை வலிக்குது, என்னதான் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு முடிவெடுக்கிற, இனிமே டீயே சாப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு நினைப்போம். ஒரு வாரம் கூட தாங்க மாட்டோம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரிப்பீட். கலங்கத்துல ஏஞ்சதும் இந்த செல்லு மட்டும் தொடவே கூடாது, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு வீட்டுல இருக்கிற வேலை எதுவுமே செய்ய மாட்டேன்றோம். சோ இந்த செல்போன் மட்டும் தொடவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா கலங்கத்துல ஏஞ்சதும் செல்போன் எங்க ஐயோ அதுல சார்ஜ் இருக்கோ இல்லையோ, யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்களோ என்னவோ நம்மளுக்கு சிஎம் பிஎம் மெசேஜ் பண்ற மாதிரி நம்ம பில்டப். கலங்கத்துல ஏஞ்சதும் அந்த மூஞ்சி பார்த்தாதான் வேற வேலையே செய்வோம். சோ இதுவும் ரிப்பீட். இந்த தலையில இந்த வெள்ளை முடி எதுக்குதான் வந்துச்சுன்னே தெரியல. டை போட முடியாம சாவுறேன் நானு. இனிமே போடவே கூடாது. எல்லாரும் எப்படிதான் போட்டுக்கிறாங்களோ, நம்மளுக்கு மட்டும் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லா டேண்ட்ரஃப் வருது, மூஞ்சி ஃபுல்லா ரேசஸ் வருது. இனிமே இந்த டைய போடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஒரு 10 நாள் கழிச்சு கண்ணாடி முன்னாடி நம்ம மூஞ்சி பார்த்தா, ஐயா ரொம்ப கிளவியாட்டம் இருக்கிற, ஒரு முறை டை போட்டுலாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நினைப்போம். மாற மாட்டோம், நம்ம மாறவே